என்ற பொருளை பற்றியதாகும். இதில் பேச இருப்பவர்கள் டாக்டர் பிரான்சிஸ் எஸ் சவரிமுத்து அவர்கள். என்ன அங்கே பின்னால் உட்கார்ந்திருக்கிறீர்கள், முன்னாலே வாருங்கள். அடுத்தது ரவி சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்தது கள்ளபிரான் டி ராமானுஜம். சரி, ராமானுஜன் கள்ளபிரான். அடுத்ததாக ராஜாராம் அவர்கள். இவர்கள் கட்டுரையோடு உங்களை நீங்கள் அருள் சீலி, அடுத்து அருள் சீலி அவர்கள் பேச இருக்கிறார்கள். நம்முடைய இது இலக்கிய கொள்கைகளை பற்றி, அவர்களும் ஒரு வகையான இலக்கியத்தை பற்றித்தான், இன்றைய கவிதைகளை பற்றித்தான் பேச இருக்கிறார்கள். அவர்கள் சென்ற அரங்கிற்கு உரியவர்கள், சென்ற அரங்கிற்கு ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, ஒதுங்கி இப்போது நம்முடைய அரங்கிற்கு அவர்கள் வரும்படியான ஒரு சூழலானது ஏற்பட்டு விட்டது. இது ஒரு நெருக்கடி. ஆகவே அவருடைய கட்டுரை சீக்கிரமாக முடித்துவிட்டு 3 அல்லது 4, 5 மணித்துளிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முடித்த பின்னால் நம்முடைய அரங்கினை மற்ற பேச்சாளர்களை, கட்டுரையாளர்களை நான் அழைக்க இருக்கின்றேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நிலைக்காக பொறுத்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு காலம் ஒரு கட்டுப்பாடு இல்லை என்றால் நமக்கு உணவானது எப்போதும் கிடைத்துக் கொண்டிருக்கும் மாலை 4, 5 மணி வரையில். ஆகவே நமக்கு கவலை வேண்டாம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இப்போது முதலாக ஷீலி அவர்களை கட்டுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை கொஞ்சம் நீங்கள் அறிமுகம் செய்துவிட்டு அந்த கட்டுரையின் போக்கையும் சொல்லி சுருக்கமாக முடித்தால் எங்களுக்கு நலமாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி அருள் சீலி, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோவை. ஆதியும் அந்தமும் இல்லா பரமனை வணங்குகின்றேன். செந்தமிழை உயிரை நருந்தேனே, செயலிலை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தால் எழில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கதுதானே. இந்த அவைக்கு என்னை ஒதுக்கவில்லை என்று கூறினார்கள். சென்ற அரங்கில் இருந்து நான் இந்த அரங்கில் வந்ததற்கு காரணம் சில கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு நிலையில் சில தாமதம் ஏற்பட்டதால் அப்படி ஆகிவிட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் புதுக்கவிதைகளில் அப்துல் ரஹ்மான். தமிழ் கவிதை இலக்கியம் பழமையும் வழமையும் பெற்றது. சங்க இலக்கியம் தொடங்கி நவீன கவிதைகள் நீண்ட மேற்கொண்டது. தமிழ் மொழியின் உரைநடை நூல்களை விட கவிதைகள் அதிகம். இவற்றில் புதுக்கவிதை முயற்சிகள் இன்று தொடங்கி உள்ளது. புதுக்கவிதை தோன்றிய சூழல், அவற்றில் அப்துல் ரஹ்மான் இடம்பெற்றுள்ளவை ஆகியவற்றை பற்றி என்னுடைய கட்டுரையின் சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கின்றேன். புதுக்கவிதையின் வளர்ச்சியில் ஐரோப்பியர்கள் வருகையோடு தொடங்கியது. அதற்கு பின்பு மேல்நாட்டில் அமெரிக்காவில் தேசிய கவி வால்ட் விட்மனும் படிமை இயக்கத்தின் மூலக்கர்த்தாவாகிய விளங்கிய T.S. எலியட், எஸ்ரா பவுண்ட், பிரெஞ்சு குறியீட்டு இயக்கத்தின் தந்தையான ஜீல்ஸ் வெர்னே ஆகியோர்களாலும் புதுக்கவிதை வளர்ந்தது. மேல்நாட்டில் இக்கவிதை இக்கால கவிதை, புதுக்கவிதை, புதுப்பா ஆகிய பெயர்களில் அழைத்தனர். புதுக்கவிதையின் முன்னோடியாக அழைக்கப்படுபவர் பாரதியார். சுவை புதிது, நயம் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, ஜோதி மிக நவி கவிதை என்று கூறுகின்றார். 4 இயக்கங்களாக இந்த புதுக்கவிதை தொடங்கியது. மணிக்கொடி, எழுத்துக்குழு, பிற இதழ் குழு, வானம்பாடி குழு என்று 4 இயக்கங்கள் தோன்றியது. இந்த வானம்பாடி குழுவில் ஒருவராக அப்துல் ரஹ்மானை கருதினார்கள். ஆனால் வானம்பாடி குழுவின் நண்பர் மட்டுமே அவர். எனவே ஆனால் அவர் வானம்பாடி கவிஞர் இல்லை. சிற்பி அப்துல் சிற்பி, ஈரோடு தமிழ் அன்பன், புவியரசு, தமிழ்நாடன், இன்குலா, பக்கினிபுத்திரன் இவர்களோடு அவர்கள் நண்பர்கள் தானே தவிர அவர் ஒரு வானம்பாடி கவிஞர் இல்லை. அழகாக சொல்லுகின்றார், நான் வானம்பாடி கவிஞர் இல்லை, என் நண்பர்கள் அந்த குழுவில் இருந்ததாலும் அதில் 2 கவிதை வானம்பாடியில் பிரசூனமானதாலும் பலர் என்னை வானம்பாடி கவிஞர்களாகவே என்னை விமர்சிக்கிறார்கள் என்று கூறுகின்றார். அப்துல் ரஹ்மானின் கவிதை படிப்பு சூழலில் அவரது 8வது வகுப்பு படிக்கும் பொழுது 13வது வயதில் முதல் கவிதையை எழுதுகின்றார். எழிலன்னை ஆட்சியடா, அது எங்கெங்கும் காணுதடா, பொழிலெங்கும் பாடுகிறாள், புது பூக்களில் புன்னகைத்தாள், மாலை மதியத்திலும் அந்தி மந்தார வானத்திலும் சோலையின் தென்றலிலும் சுக சோபனம் கூறுகின்றாள் என்று பாடுகின்றார். இவருடைய கவிதைகளை சிறப்புகளை கூறும் பொழுது 5 வகையாக சொல்லலாம். 1, எழுத்து இதழும் வானம்பாடி இதழும் தோன்றுவதற்கு முன்பே
ரஹ்மானின் கவிதை பயணம் தொடங்குகின்றது. 2, பொது உடைமை இயக்கத்திலிருந்து சிறிது வேறுபட்டு திராவிட இயக்க சிந்தனையோடு இவர் கவிதை எழுதுகின்றார். 3வது, புது கவிதை துறையில் ஒரு பரிசோதனை முயற்சியினை மேற்கொண்டு வரும் கவிஞர் எனலாம். 4வது, மெய்மையியல், சர்லிசியம், ஐகோ வடிவம், அரபிய, பாரசீக, உருது மொழிகளில் புகழ்பெற்ற கஜல் என்ற வடிவங்களையும் இவர் தம் கவிதையில் காண முடிகின்றது. மீமையியல் கவிதையில் ஒரு சான்று மட்டும் கூறுகின்றேன். மரணத்துக்கு பிறகு என்ன ஆவோம் என்ற கேள்விக்கு விடை ஆழ்மனதிடம் அவர் கேட்கின்றார். சிறிது நேரத்தில் அவருக்கு ஒரு படிமம் தோன்றியது. கண்ணீர் துளி கொட்டும் இமை. இன்னும் சிறிது நேரம் கழித்து இன்னொரு படிமம் தோன்றுகின்றது. 1 மணியிலிருந்து கயிறு அறுந்து விழுகிறது. மணியின் நாவிலிருந்து நட்சத்திரங்கள் உதிக்கின்றன. இந்த மனப்படிமங்கள், அந்த விடை, அவருடைய அந்த அடிமன அனுபவம் கவிதையாகின்றது. பால்வீதி என்ற நூலில் மரண இமைகளில் இருந்து நான் துளித்து வழிவேன், மூச்சு கயிறிருந்த மணியின் நாவிலிருந்து நட்சத்திரங்கள் மௌனமாக உதிரும் என்று மெய்மையியல் கவிதை பால்வீதி என்ற நூலில் அவர் கூறுவது அந்த சர்லிசிய கவிதையின் சிறப்பை உணர்த்துகின்றது. இதே அவர் கைகோ வடிவில் அழகாக ஒரு கவிதை சொல்கின்றார். பனித்துளி இல்லா பூவின் இமைகளில் வீழ்ந்ததன் கண்ணீர். அதே நேரத்தில் கஜலில் அழகாக ஒரு கவிதை, உன் பாதையும் என் பாதையும் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அவை ஒரே கையின் கைரேகைகள் என்று சொல்கின்றார். இப்படி சொல்லிக்கொண்டே அவருடைய கவிதைகளை செல்லாம். அவருடைய கவிதைகள் பால்வீதி என்ற கவிதையிலிருந்து, கவிதை நூலிலிருந்து கம்பனின் அரசியல் கோட்பாடு என்ற திறனாய்வு முதல் 33 நூல்களை எழுதியுள்ளார். கவிக்கோ, உருவக பேரொளி, கவிமா மன்னர், தமிழ் அன்னை, தமிழ் ஞாயிறு, சாகித்ய அகாடமி விருது என்று பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் அவர். அறிஞர் அண்ணா அவரை புகழ்கின்றார். இன்று கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் அவர்களை பாராட்டும் பொழுது, வெற்றி பல கண்டு நான் விருது பெற வரும்போது வெகுமானம் என்ன என கேட்டால் அப்துல் ரஹ்மானை தருக என்பேன் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் அவர் தொட்டெழுதாத பொருளே இல்லை என்கிற அளவுக்கு அத்துணை கவிதைகளை, கதர் ஆடைகளை கைத்தறி ஆடைகளாக, அதுவும் கண்கவரும் கவினொரு பட்டாடைகளாக நெசவு செய்து கொடுத்து மனிதரின் மானம் காக்கும் தேவையை நிறைவு செய்து வருகின்ற நிறைகூட கவியரசர் அவர் என்று கூறுகின்றார். ஆக கண்ணதாசன் கூறும் பொழுது சொல்லுவார், கம்பனுக்கு தோன்றாத கற்பனைகள் ரகுமானுக்கு தான் தோன்றுகின்றன. எனவே காலம் கருதி வாய்ப்பிற்கு நன்றி கூறி கவியரசர் கவி கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிராத்திரி என்ற இளம் கவிஞர்களை உருவாக்கியவர். ஏதேன் என்ற இலக்கிய கழகத்தை அவரால் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர், மத்திய அரசின் செம்மொழி வாரிய உறுப்பினர், தமிழக அரசு குரல் பீடத்தின் உறுப்பினர். இத்தகைய கவிக்கோ கவிதை இன்று ஒரு தனி இயக்கம் என மதிப்பிடுவது பொருத்தமாகும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எதிர்பார்த்த அளவிலே விரைவாக நீங்கள் விடைபெற்றது எங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளை அவர் பாங்கு எப்படிப்பட்டு அமைந்திருக்கிறது என்று அவருடைய உள்ள உளப்பாங்கின கவிதை பாங்கினை அவர்கள் சுருக்கமாக எடுத்து சொன்னார்கள். இது கருத்தில் கொள்ள வேண்டியது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நல்ல முறையில் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஏதாவது அதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குமானால் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் அவற்றெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று உங்களுடைய அமைதியானது புலப்படுத்துகிற காரணத்தால் இவர்களுக்கு நன்றி சொல்லி, வந்த வேண்டுகோளுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொண்டு என்பதை சொல்லி நாம் இவருடைய கட்டுரை முடிக்கின்றோம். அடுத்ததாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க முடியாது திரைப்பட பாடல்களை எல்லாம் அம்மிக்கல் கொத்துவது என்று சொல்லியிருக்கிறார். அம்மிக்கல் கொத்துவதற்கு சிற்பி எதற்கு என்று சொல்கிறார். அப்ப திரைப்பட பாடல்கள்ல அண்மை காலத்தில் எந்த விதமான புது கவிதையினுடைய பார்வையோ பாங்கோ இல்லையா அவருடைய கண்ணோட்டத்தில்? இதை பற்றி உங்களுடைய கருத்து? அவருடைய திரைப்பட பாடல்களை பற்றி நான் சொல்லவில்லை.